இந்த கதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவிதா அப்புறம் அவருடைய கணவர் முரளி இவங்க 2 பேர் வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. முரளியோட ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம். இதுல பெருசா பஸ் வசதியில இல்லாத ஒரு ஊர். 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான். நைட்டு 8 மணிக்கு மேல அவங்க ஊருக்கு பஸ்ஸே இல்லை. ஒரு சின்ன கிராமம். ஒரு நாள் நைட்டு ஒரு கல்யாணத்துக்காக முரளி தான் மட்டும் தனியா போயிட்டு இருக்காரு. போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு திரும்ப வர வழியில கையில ஒரு பிரியாணி பொட்டணத்தை பார்சல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி காலில் கொஞ்சம் வலி இருந்தனால ஒரு இடத்துல உக்காந்துடுறாரு. அவரு உக்காந்த 2 நிமிஷத்துல ஐயோ ஐயோ என்னை என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க, என் குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. அவர் அங்க எங்கடா எங்கடா எங்கடான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து நேரா நடந்து போறாரு. ஒரு 200 மீட்டர் தூரம் போனோடனே அந்த சத்தம் காணோம். ஆனா இங்க தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பின்னாடி இந்த பர சரச்சரச்சன்னு ஒரு சத்தம் கேட்கல, நமக்கு திடீர்னு ஏதாவது ஓடணும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அவர் அப்படியே மெதுவா இப்படி திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா அவர் வச்சிருந்த பிரியாணி பொட்டணத்தை ஒரு சின்ன குழந்தையா இல்ல அது ஒரு நாயான்னு தெரியல, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவருக்கு தோணுது. உடனே அவர் வேக வேகமா அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கிறப்ப கீழே இருந்த ஒரு கல்லுல அப்படின்னு காலு தட்டி அப்படின்னு மேல எந்திரிச்சு பாக்குறாரு. அங்க இருந்து எதையுமே காணோம். அந்த உருவம் எதையும் காணோம், ஃபுல்லா மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த பிரியாணி பொட்டணம் பூரா செத்தறி கிடக்குது. அடுத்த நாள் நைட்டு அவருடைய மனைவி கவிதா அவரோட குழந்தையோட நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. இதோட முழு கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு அமானுஷ்யமான நிகழ்வை நம்ம சேனல்ல நான் பேசணும்னு நீங்க நினைச்சா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு போய் நீங்க தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்ல வாய்ஸாவும் சொல்லலாம். நான் அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நான் தான் யாசர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைம் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முரளியோட தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான். அதுல இருந்து வர வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மனைவி கவிதா பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் 3வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனும் இருக்கான். முரளியோட ஊர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமம் தான். பெருசா பஸ் வசதி இல்லாத ஒரு கிராமம். 3 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரும். அதுவும் குறிப்பா நைட்டு 8 மணிக்கு மேல அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது. எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்க ஊர் டவுனுக்கு தான் போய் ஆகணும். அவங்களோட வீடும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு தான். அவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி தான் அடுத்தடுத்து வீடு இருக்கும். மொத்தமே அந்த ஊர்ல ஒரு 20 வீடு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஒரு நாள் முரளியோட சொந்தக்காரங்க அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கறனால முரளியோட வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக கார்ல வராரு. வந்துட்டு முரளி கையில பத்திரிக்கை கொடுத்துட்டு உன்னோட மனைவி உன்னோட குழந்தையோட நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. முரளி பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வாங்கி படிச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு, இப்ப இதை பத்தி ஏன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில ஓரமா வச்சுட்டு அவர் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த பத்திரிகையில இருந்த தேதியும் வந்துருது. ஆனா முரளி மறந்துடுறாரு. அவரோட மனைவி அந்த பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு ஏங்க இன்னைக்கு தாங்க கல்யாணம், நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு தூரம் வந்து வீடு தேடி பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க, போகலைன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க, நம்ம இன்னைக்கு சாயங்காலம் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா முரளிக்கு ஒரு யோசனை. ஏன்னா அவருக்கு தெரியும் திரும்ப வரக்கு கண்டிப்பா பஸ் இருக்காது. எங்கடா நம்ம மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வர்றது அப்படின்னு யோசனையால நீங்க யாரும் வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முரளி சொல்றாரு. அவங்க மனைவி இல்லைங்க நானும் வரேன், அதான் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் முரளி வேண்டாம், உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம திரும்பி வர பாதையில ஒரு சுடுகாடு இருக்கு, அதை கடந்துதான் வந்தாகணும், அதனால இந்த நேரத்துல நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன், நம்ம யாரும் போலினாலும் அது நல்லா இருக்காது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த அன்னைக்கு கிளம்புறாரு. அவருடைய மனைவி கவிதா சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரமா நேரங்காலமா வீட்டுக்கு வாங்க, ஏன்னா நீங்க திரும்ப வரப்ப நீங்க மட்டும்தான் நடந்து வரணும், அதனால நேரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. முரளி சரி அப்படின்னு சொல்லிட்டு முரளி பஸ் ஏறி போறாரு. அங்க போய் இறங்குறப்ப பாத்தீங்கன்னா கால் லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கு. அவருக்கு ஸ்லிப் ஆனோடனே லைட்டா பெயின் ஏற்படுது. பட் அவர் அதை பெருசா எடுத்துக்காம கல்யாணத்துக்கு போறாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் ஏன் அவன் மனைவி குழந்தையும் வரலையான்னு கேட்டுன்னு இல்ல திரும்ப போறப்ப தனியா போகணும், அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. சரிப்பா வாப்பான்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் ஜாலியா பேசிட்டு நல்லா சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்புறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உன்னோட மனைவி குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொல்லி ஒரு பிரியாணியை பேக் பண்ணி கையில தராங்க. ஆனா முரளி வாங்கறதுக்கு அதை யோசிக்கிறாரு. இல்லைங்க நான் தனியா போகணும், அதை வேணான்னு. அவர் வந்து என்னப்பா நீ இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ வாங்கிட்டு போக சொல்லு, நான் குழந்தை வேணா விட்டுட்டு வரேன்னு. இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம், சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முரளி மண்டபத்துல இருந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேல ஆயிருது. முரளி அந்த மண்டபத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டாரு. நடந்து வந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா அவருக்கு லைட்டா அந்த காலையில பஸ்ல இருந்து இறங்குறப்ப ஏற்பட்டதோட வலி பெயின் இப்ப அவருக்கு ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு ஓரமா இந்த கிலோமீட்டர் சொல்லுவாங்கல்ல, மைல்கள், ஒரு ஊருக்கு வந்து இத்தனை கிலோமீட்டர் இருக்கு, இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கல்லுல அந்த பாக்ஸை கீழே வச்சுட்டு உட்கார்றாரு. அவரு உட்கார்ந்த 2 நிமிஷத்துல
ஐயோ, என்னையும் என் குழந்தை என் குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு லேடி வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்குள்ள இப்ப நாம மாட்டிக்கிட்டோம், நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் பயத்துல வேகமா எந்திரிச்சு பாக்குறாரு, எங்க எங்க அந்த சத்தம் கேக்குதுன்னு பாக்குறாரு. அவருக்கு நேரா ஒரு 200 மீட்டர்ல அந்த சத்தம் கேக்குது. உடனே முரளி வேக வேகமா நடந்து போய் பாக்குறாரு. அங்க சுத்தி எட்டி எட்டி பாக்குறாரு எங்க எங்கேன்னு. ஆனா எங்கேயுமே காணோம், அமைதியா இருக்குது. அவருக்கு பின்னாடி நம்ம அந்த உட்கார்ந்து இருக்கப்ப திடீர்னு சரச்சரச்சர்னு காத்துல பறந்து போற சத்தம் மாதிரிலாம் கேக்குது. அவர் அப்படியே திரும்பி பின்னாடி பாக்குறாரு. அவர் வச்சிருந்த சாப்பாட ஒரு குழந்தையா இல்ல அது ஒரு நாயான்னு தெரியல, ஏதோ ஒரு உருவம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. அவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி தைரியமா பக்கத்துல அதை நோக்கி நடந்து போறாரு. அப்படி நடந்து போறப்ப கீழே ஒரு கல் இருக்கு, அது தெரியாம இப்படின்னு இடிச்சிடறாரு. இடிச்சோன்னே வழியில எப்படின்னு கீழே குமிஞ்சிட்டு இப்படின்னு மேல பாக்குறாரு. அந்த உருவத்தை காணோம். பக்கத்துல போய் பார்த்தா அந்த பிரியாணி எல்லாம் செதறி கிடக்குது, ஏதோ நாய் கொத்தரி போட்ட மாதிரி செதறி கிடக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கிருந்து எந்திரிச்சு வேக வேகமா தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு மனைவிட்டு இதை பத்தி எதுவும் சொல்லல, அவர் படுத்து தூங்கிடுறாரு. முரளி அடுத்த நாள் காலையில தன்னுடைய நண்பரை வர சொல்லி இந்த மாதிரி நடந்ததை எல்லாத்தையுமே பேசிட்டு அவங்க அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போய் என்ன எதுக்கு விசாரிக்கலாங்கிறப்ப அங்க ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில இந்த மாதிரி முரளி தனக்கு நடந்ததை நைட்டு நடந்ததை சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, ஆமாங்க, உங்களை மாதிரி ஒரு 2 பேர் என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல யாரோ என்ன என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு ஒரு லேடி பேசுற மாதிரி கேட்டிருக்கு. இது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இந்த இடத்துல விபத்துல அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு லேடி மட்டும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரொம்ப நேரம் கெஞ்சிட்டே இருந்திருப்பாங்க போல. ஆனா அந்த இடத்துல எந்த வண்டியும் வரல. ஏன்னா நைட் டைம் அங்க யாரும் பெருசா டிராவல் பண்ணாத ஒரு ஏரியா, அது கிராமங்கிறனால அவங்க ரொம்ப நேரம் அப்படி சொல்லிட்டே இருந்துதான் இறந்து போயிருப்பாங்க போல அப்படின்னு அந்த டீ கடைக்காரர் சொல்லி முடிச்சிடுறாரு. இதே யோசனையோட தான் முரளி தன்னோட வீட்டுக்கு வராரு. ஆனா அந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்க அப்படின்னா கவிதாவோட ரியாக்ஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, வழக்கத்துக்கு மாறாவே இருக்கு. முரளிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா கவிதா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. தான் ஒண்ணு கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்றது, திடீர்னு செவுத்த பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுன்னு அவருக்கு லைட்டா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவர் பெருசா எடுத்துக்கல. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு. நடு ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்கும். தன்னுடைய குழந்தை ஒரு மாதிரி அனத்துற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி முரளி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறாரு. அப்படி பார்த்த உடனே அவரு அரண்டு போயிடுறாரு, என்னடா நடக்குதுன்னு. தன்னுடைய மனைவி கவிதா அவரோட குழந்தை நெஞ்சு மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டு இருக்காங்க. இவரு என்ன பண்றேன்னு கேட்டோன்னே அப்படியே திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவருக்கு பயத்துல வேகமா எந்திரிச்சு பட்டான்னு ஒரு உதச்சிடுறாரு. அவங்க கீழே விழுந்து அப்பவும் சிரிக்கிற நேரத்துல சிரிச்சுட்டே இருக்காங்க. நான் உன்னையும் உன் குழந்தையும் சும்மா விடவே மாட்டேன், கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் தன்னோட குழந்தையை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. தன்னுடைய உறவினருக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு. விடிய காலையில நேரமா எல்லாருமே வந்துடுறாங்க. முரளி கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு கவிதா உட்காந்துருக்க கோலத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒரு நார்மல் ஆள் இருக்கிற மாதிரி இல்ல, ஏதோ அமானுஷ்யமா இருக்கு, இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. முரளிக்கிட்டையும் சொல்றாங்க, பேய் ஓட்டவங்களை கூட்டிட்டு வந்து இங்க என்ன நடந்துச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேய் ஓட்டவங்களையும் வர சொல்றாங்க. அப்பதான் முரளிக்கு ஒரு யோசனை. அந்த அன்னைக்கு நைட்டு முரளி தன்னோட வீட்டுக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வளர்த்துற அந்த செல்ல நாயை அவரை பார்த்து விகாரமா குலைச்சிட்டே இருந்திருக்கு. ஆனா முரளிக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல, ஏன்னா நம்ம நாய் ஏன்டா நம்மளை பார்த்து குலைக்குதுன்னு. ஆனா அவருக்கு பின்னாடி அந்த ஆன்மாவும் தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கு. முரளி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தனால ஆன்மாவால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவர் மனைவியோட உடம்புக்குள்ள அது ஈஸியா நுழைஞ்சிருச்சு. பேயோட்டவங்களும் வந்துடுறாங்க. சுத்தி மந்தரக்கட்டு மாதிரி போட்டு கவிதாவை அதுக்குள்ள உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சு என்ன நடந்தது என்னங்கிறத அந்த பேய் ஓட்டுறவரு கவிதா கிட்ட கேட்கறப்பதான் அந்த பேய் சொல்லுது, இந்த மாதிரி நாங்க குடும்பத்தோட அகால மரணம் அடைஞ்சிட்டோம், எனக்கு இவர் குழந்தையும் வேணும், நான் கூடவே கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அவர் அதுக்கு முடியவே முடியாது, நீ என் இடத்துல இருக்க, என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க, இந்த இடத்த விட்டு உன்னால துள்ளி கூட நெவர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேய் ஓட்டுறவர் சொல்றாரு. அது பார்த்துக்கலாம், நானா நீயான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி ரொம்ப விவண்டவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல கடைசியா அவரு இது முடியவே முடியாது, வேற அதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும், உனக்கு எதாவது ஆசை இருக்கா, சாப்பாடு வேணுமா, அந்த மாதிரி என்ன வேணுன்றத கேளு, நான் கொடுத்துட்றேன், இது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாரு. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு இவர் குழந்தையும் தான் வேணும்னு சொல்லி கேட்குது. அவரு சரி அப்படியா அப்படின்னு சொல்லி சில மந்திரங்கள் யாகங்கள்லாம் நடத்துறாரு. நடத்தி ஒரு வழியா அந்த பேயை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து
அந்த கவிதாவோட உடம்புல இருந்து இந்த பேயை விரட்டிடுறாரு. முரளி அந்த பேய் ஓட்டுறவர்கிட்ட கேட்கிறாரு, யார் அவங்க? அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் எதுவுமே பண்ணல, ஆனா அவங்க ஏன் என் மனைவி இந்த மாதிரி சித்திரவதை பண்றாங்க? முரளி கேட்கிறாரு, யார் அவங்க? அந்த குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அந்த பேய் ஓட்டுறவர்கிட்ட கேட்கிறாரு. அவங்க ஏன் என் மனைவி மேல வந்து ஏறணும் அப்படின்னு கேட்கறப்பதான் அவரு சொல்றாரு, அகால மரணம் அடைஞ்சவங்க இந்த உலகத்தை விட்டு போக முடியாம இங்க ஆன்மாவா சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பார்வைக்கு யார் அந்த பக்கம் வராங்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க உடம்புக்குள்ள பூந்து அவங்க ஆசைகள் இல்லை ஏதாவது நிறைவேற்ற முடியாத கனவுகள் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிப்பாங்க. அதுக்காக தான் அவங்க உங்களோட மனைவியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. இந்த கதையும் இதோட முடியும். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.